அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகாதேவி தாயே துணை. அருள்மிகு பச்சைமலை என வழங்கிய மந்திரகிரி ஆகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? சிறுவயதில் தென்கட்சி கே. சுவாமிநாதன் அவர்களின் பேச்சை கேட்பதற்காகவே வானொலி பெட்டியை திறந்து வைத்து காத்திருந்தவர்கள் பல பேர்கள். அவ்வாறு கேட்ட பல கதைகளில் எனது மனதை கவர்ந்த ஒரு கதையை இப்போது உங்களிடம் கூறுகிறேன். சொர்க்கத்திலே மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருந்ததாம். ஏனெனில் அன்று இறைவனுக்கு பிறந்த நாளாம். பிறந்த நாளுக்கு மிகப்பெரிய ஏற்பாடுகள் நடந்தன. தோரண வாயில்கள், பெரிய பெரிய பிரம்மாண்ட பேரணிகள், விருந்து உபச்சாரங்கள், பல தேவதேவியர்களின் கந்தர்வர்களின் இசை நாட்டிய நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகளை காண்பதற்காக புண்ணியம் பெற்ற ஒரு சில மனிதர்கள் பூமியில் இருந்து அங்கு சென்றிருந்தார்களாம். முதலில் பலவிதமான அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களோடு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று ஆர்ப்பாட்டத்தோடு வந்து கொண்டிருந்ததாம். அந்த அலங்கார பேரணியில் இறைவனை காணலாம் எனும் ஆவலோடு வந்திருந்த அந்த புண்ணியசாலிகள், பூலோகத்திலிருந்து வந்திருந்தவர்கள் கவனித்து கொண்டிருக்க, ஆடி பாடிக்கொண்டு வந்த அந்த முதல் பேரணியை கடந்து சென்றபோது அதில் ஒருவரிடம் இந்த பூலோகவாசிகள் விசாரித்தார்களாம். ஆம், இந்த கூட்டத்தில் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்களாம், பின்னாலே வருகிறார் என்று. அப்படியானால் உங்கள் பேரணியில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நபர் இந்த மதத்தின் தலைவர் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்களாம். அடுத்து ஒரு பேரணி, இதைவிடவும் வித்தியாசமான அலங்காரங்கள், பலவிதமான மனிதர்கள், கோஷங்கள், குழப்பங்கள், கூச்சல்கள். அங்கேயும் நடுநாயகமாக ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட வண்டியில் அமர்ந்திருந்த ஒருவரை சுட்டிக்காட்டி இவர்தான் கடவுளோ என்று கேட்டபொழுது அவரும் இல்லை, பின்னாலே வருகிறார் என்று கூறினார்களாம். இவ்வாறாக கணக்கற்ற பேரணிகள் கடந்து சென்ற பிறகு சற்று தள்ளி மிகவும் தளர்வோடு கால்நடையாக ஒரு மனிதர் வந்து கொண்டிருந்தார். பூலோகவாசிகளுக்கு மிகவும் ஏமாற்றம். என்ன, வந்தவர்கள் யாருமே கடவுளர்கள் இல்லையா என்ற கேள்வியோடு கடைசியாக வந்த அந்த மனிதரிடம் சென்று, ஐயா, கடவுளுக்கு பிறந்தநாள் அந்த பேரணியை காண வேண்டும் என்று பூலோகத்திலிருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? அவர் இந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லையா என்று கேட்டார்களாம். அந்த மனிதர் பரிதாபமாக இவர்களை பார்த்து சொன்னாராம், ஐயா, நீங்கள் காண வந்த கடவுள் நான் தான். இவர்களெல்லாம் எனது பெயரை சொல்லி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மதங்கள் என்று கூறினார்களாம். வேடிக்கை கதைதான். மற்ற மதங்களையோ அல்லது நமது வழிபாட்டையோ நமக்கு நாமே குறை சொல்லிக் கொள்வதற்காக அல்லது உங்களை குத்தி காட்டுவதற்காக அல்ல இந்த கதையை நான் இப்பொழுது ஞாபகப்படுத்துவது. என்ற பதிவில் தான் புலம்பிவிட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இது மீண்டும் உங்களை சற்று கூர்மைப்படுத்தி ஆசுவாசப்படுத்துவதற்காக என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலின் பரிவாரங்களில் முதலில் நான் கூறிய அமிர்தபிடம் எனும் பிடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பச்சை கும்ப பெருமாள் ஆதியில் இருந்த அந்த சுயம்பு மூர்த்தம் அந்த பிடத்தின் அடியில் தான் இருக்கிறது. இந்த ஆலயம் முழுமையாக ஒரு திட்டமுடலுடன் கட்டி வைக்கப்பட்ட ஆலயம் அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் காளி அன்னையிடமிருந்து ஸ்ரீ ஸ்தாபர்களுக்கு கட்டளைகள் வருகின்ற பொழுது ஒவ்வொன்றாக அவர் கால நேரங்கள் கவனித்து கொள்ளுங்கள், எந்த கால நேரத்தையும் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல், அதாவது நாம் பஞ்சாங்க ரீதியாக பார்க்கக்கூடிய அந்த கால நேரங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அன்னையின் கட்டளையை மட்டுமே பிரதானமாக எடுத்துக்கொண்டு அவர் செய்து வைத்த பிரதிஷ்டைகள். நாம் ஒரு வீடு கட்டுகின்றோம். மிகுந்த பொருட்செலவிலே மிகுந்த ஆவலோடு கட்டக்கூடிய அந்த வீட்டிலே நாம் இருக்க வேண்டிய அறை, நாம் புழங்க வேண்டிய அறை எதுவென்று தீர்மானித்துக் கொள்வோம். வாஸ்து கட்டமைப்போ அல்லது மனையடி சாத்திரமோ ஏதேனும் ஒரு வகையில் இந்த வீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என கட்டமைப்புகளை தாண்டி அந்த வீட்டின் உரிமையாளரோ அந்த வீட்டின் வாரிசுதாரர்களோ தாங்கள் தங்குவதற்கான அறைகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடும். அதற்கான முழு உரிமை நமக்கு இருக்கிறதல்லவா? அதை போலவே நமது மந்திரகிரி ஆகிய மகாயுக மலைக்கோவிலின் பரிவாரங்கள் தங்களுக்குரிய இடங்களை
தங்களுக்குரிய ஸ்தானங்களை அவர்களே தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இன்றளவும் நாம் வியந்து பார்க்கக்கூடிய பல ஆலயங்கள், நமது முன்னோர்கள் கட்டி வைத்த ஆலயங்களாக இருக்கட்டும், இப்பொழுது கட்டுப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பலவிதமான ஆலயங்கள் கட்டடங்களாக இருக்கக்கூடும், ஒரு திட்டமிடுதலுடன் அவைகள் செயல்படுகின்றன. இந்த திட்டமிடல்கள் நமது மந்திரமலையில் அன்னையின் திட்டமிடலால் நிகழ்ந்தவை. ஏதோ ஸ்தாபகர் தான் நினைத்தேன் செய்தேன் என்ற வகையிலே இல்லை. காளி காமந்திகாதேவி அன்னையின் கரங்களாக, அவரது உருவமாகவே ஸ்ரீ ஸ்தாபகர்கள் இருவரும் செயல்பட்டார்கள். அன்னை எப்பொழுது உணர்த்துகிறாரோ, எந்த தருணத்தை உணர்த்துகிறாரோ அந்த சமயத்திலே அதனை செய்தார்கள். ஆகவே தான் நமது மலையில் ஆரம்பத்திலே ராகு கால யமகண்டம் போன்ற அந்த குறிப்பிட்ட நேரங்களை அனுசரித்து பூஜைகளை வைப்பதில்லை. ஆயினும் இந்த ராகு காலம் யமகண்டம் முதலியவை ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலே கிரகங்களுக்கு மரியாதை கொடுத்து ஏற்படுத்தப்பட்ட காலங்கள். வானசாத்திரத்திலே நம்மவர்கள் கண்ட அந்த உச்சத்தை வேறெந்த நாட்டினரும் காணவில்லை, இன்றளவும் கடைபிடிக்கவும் இல்லை. நாம் கிரகங்களை வெறும் பருப்பொருட்களாக மட்டும் காண்பதில்லை. அந்த பருப்பொருளாக இருக்கக்கூடிய கோலங்களின் அதிபதிகளை, அந்த தேவதைகளின் தன்மைகளை வரையறுத்து வைத்திருக்கிறோம். அதன்படியே நமது ஆலயங்கள், இல்லங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நமது மிகப்பெரிய சிறப்பு அது, மறுக்கவில்லை. ஆனால் நமது ஆலயம் ஸ்ரீ ஸ்தாபகர்களுக்கு அன்னையின் நேரடி கட்டளையால் செய்யப்பட்டதால் ஒவ்வொரு பீடமும் ஒவ்வொரு காலகட்டத்திலே அமைக்கப்பட்டது. நாம் முன்னமே சொன்னது போல 1972 ஆண்டிலே அவர் தொடங்கிய முயற்சி. அதற்கு முன்னதாக அவரது 13வது வயதிலிருந்து தவம் எனும் முறையிலே மலை மீது ஈர்க்கப்பட்டு அங்கு அமர்ந்து 1972 சீரிய முயற்சியை கைக்கொண்டார். காளி காமந்திகாதேவி அன்னையின் அந்த ஸ்தானத்தை நிலைப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட கடுமையான முயற்சிக்கு வெற்றி எப்போது கணிதது தெரியுமா? 27/12/1989 அந்த பிரதிஷ்டை நிகழ்ந்த பிறகுதான் இந்த மந்திரமலையின் சிறப்பு உலகத்தவருக்கு சற்றே வெளிப்பட ஆரம்பித்தது. இந்த மந்திரமலையின் சிறப்பு நான் முன்னமே கூறியிருந்தபடி 44,000 வருடங்களுக்கு முந்தையும் சிறப்பு பெற்றதாக இருந்தாலும் நம்மை போன்ற பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்பொழுதுதான் கிடைத்தது. அதற்கு ஸ்ரீ ஸ்தாபகர்களின் பாதத்தை தொட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் எளிமையாக அந்த பிரதிஷ்டையை செய்தாராம். அவருடன் உடனிருந்த 13 நபர்கள் என்று நினைக்கிறேன். அவர்களிலே ஓரிருவர்கள் மட்டுமே இறுதி வரை ஸ்தாபகர்களோடு இருந்தார்கள். அவர் செய்த பிரதிஷ்டைகளும் அப்பொழுது நடந்த அற்புதங்களும் கேட்க சிலிர்ப்பூட்டுபவை. ஏதோ உங்களை வியப்பூட்டுவதற்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல, அத்தனையும் நடந்த விஷயங்கள். அவ்வாறு ஸ்தாபகர்கள் எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவரது நடவடிக்கை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று உடனிருந்து அறிவுறுத்தியவர்கள் நண்பர்கள் அல்ல, தெய்வங்கள். அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தனது வாழ்க்கையை ஸ்ரீ ஸ்தாபகர்கள், இளைய ஸ்தாபகர்கள் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை மூலதனமாக்கி தியாகம் செய்து உருவாக்கி வைத்த மலை. நீங்கள் நினைக்கலாம், சென்ற பதிவில் நான் கூறியிருந்தேன், மலை மீது ட்ரெக்கிங் செல்லலாம், உடற்பயிற்சி செய்யலாம் என்று சில அறிவிலிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிக மிக தவறு. அதன் விளைவு அவர்கள் அனுபவிக்கக்கூடும். சாபமிடுவதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். உண்மையின் நிதர்சனம் அது. முன் பதிவில் மந்திரமலையின் புராண சிறப்பை கூறியிருந்தேன். தேவர்களாலும் அசுரர்களாலும் கடையப்பட்ட மந்திரமலை, கடலில் நிலைநிறுத்தப்பட்ட மலை. அந்த மலையின் மீது சகலவிதமான தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் அமர்ந்திருந்து சதா நேரமும் அன்னையை துதித்து போற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் எந்தெந்த இடங்களே, எங்கெங்கே, எந்த தெய்வங்கள் எந்த உருவங்களில் இருக்கிறார்கள் என்று கூட நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாது. நாம் பார்க்கக்கூடிய பீடங்கள் அவ்வாறு நாம் மலை முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தர்களுக்கும் அல்லது தேவர்களுக்கும், ரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும் தலைமை கேந்திரமாக அந்த ஒவ்வொரு வகையினருக்கும் அதிகார மையங்களாக தோன்றக்கூடியவர்கள். நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான சாதாரண பீடங்கள். மிகப்பெரிய ஒரு துர்லபம் என்னவெனில், பொருளாதாரம் அல்லவா இன்று ஆண்டவனின் பெருமையை அறிந்து கொள்வதற்கு கூட தடையாக இருக்கிறது. அருட்செல்வம்
மிகவும் வேண்டியது. பொருட்செல்வமும் இந்த பூவுலகிற்கு இப்பொழுது வேண்டியது. ஸ்தாபகர்கள் ஒருவேளை நினைத்திருந்தால் தன்னுடைய பழைய அதிகார போக்குகளை வைத்துக்கொண்டு, சில அரசியல் செல்வாக்குகளை வைத்துக்கொண்டு பீடங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக கட்டியிருக்க முடியும். அவர் நிச்சயமாக மனிதர்களின் தயவை எதிர்நோக்கவில்லை. அன்னை காட்டிய வழியில், அன்னையின் மூலமாக அவரிடம் வந்து சேர்ந்த, அதிலும் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில நபர்களால் மட்டும்தான் மலையில் பணிகள் நடந்தன. ஏதோ நான் செய்கிறேன் என்னும் ஆணவத்தோடு முயன்றவர்கள் தோற்று போனார்கள். கடுமையான ஒரு தபத்தினை போன்ற ஒரு முயற்சிதான் மலையின் ஒவ்வொரு அங்குலங்களிலும் நடந்தது. மழை நீர் வடிந்து செல்லக்கூடிய தளங்களிலே நடந்து கொண்டிருந்த நமது ஆதி பரிவார உறுப்பினர்கள் வெகு சிரமத்திற்கு பிறகு, அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஸ்ரீ ஸ்தாபகர்கள் கல்லுடைக்க மலையின் உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து சிறுக சிறுக தன் உடல் உழைப்பால் உருவாக்கிய ஒவ்வொரு படிகளும் அவர்களது வியர்வையும் இரத்தமும் தோய்ந்தவை. இன்று நீங்கள் மிகவும் சாதாரணமாக கால்பட நடந்து செல்லலாம். அந்த கற்களை சிலர் புரட்டியும் செல்கிறார்கள். காண்பதற்கு எங்கள் கண்களிலே வரக்கூடிய அந்த நீர் எத்தனை பாதிப்பை அவ்வாறு செய்யக்கூடிய தவறான நபர்களுக்கு ஏற்படுத்தும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கருங்கற்களால் கட்டி எழுப்பி அதற்கு உரிய அலங்காரங்களை செய்தால் மட்டும்தான் ஆலயத்தின் படிகள் சிறப்பு என்று சிலர் தவறாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொருவரது உழைப்பிலும் அன்னையின் ஒவ்வொரு துளி அருளிலும் கிடைத்த அந்த விளைவு, அந்த ஒவ்வொரு மண்ணும் கல்லும் தொட்டு வணங்க வேண்டிய விஷயங்கள். தற்கால அறிவுசார் சமூகத்தவருக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். நமது நாட்டை விடுங்கள், உலகின் வேறெந்த நாடாக இருந்தாலும் அவற்றின் கலாச்சாரம் எப்படி சிதைக்கப்பட்டது தெரியுமா? அவர்களது தெய்வ நம்பிக்கைகள் முதலில் குலைக்கப்பட்டன. இன்று நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அல்லது அவர்களது தெய்வ வழிபாட்டு முறை தவறானதாகவோ குற்றமுள்ளதாகவோ திரிக்கப்பட்டு விட்டன. எல்லா மதங்களுக்கும் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை அது. அந்த வகையில் இன்று நமது மக்களுக்கு தெய்வ வழிபாடு என்பது ஒரு ஏளனத்துக்குரிய விஷயமாக ஆகிவிட்டதோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. பயபக்தி எனும் ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறீர்களா? பயபக்தி. ஆம், பக்திக்கு ஏன் பயம் வேண்டும்? பக்தி என்பது நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு செயல். பக்தி துல்லியமானது, துல்லியமான அன்பின் வெளிப்பாடு. அதிலே ஒரு சிறு குறை இருந்தாலும் அதன் விளைவிலே பலனிலே குறை வந்துவிடும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்ட நமது பெரியவர்கள் அந்த பயபக்தியை கடைபிடித்தார்கள். நமது தினசரி கேலண்டர்களை புரட்டி பாருங்கள். நமது வழிபாட்டு முறைகளுக்காக வகுக்கப்பட்ட விரத நாட்கள், சாதாரண நாட்களிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த ஒரு தரவு இருக்கும். அவற்றை எல்லாம் இன்றளவும் நமது இந்திய பெருமக்கள் கடைபிடித்தால் மிகவும் சிரமமான மதமாகத்தான் நமது மதம் இருந்திருக்கும். உலக மதங்களுக்கும் நிலை அதுதான். இந்திய சமயம் எளிமையிலும் எளிமையானது, வலிமையிலும் வலிமையானது, நுண்மையிலும் நுண்மையானது. நாம் அதை அந்த எளிமை என்பதை நமது பலவீனமாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள் இன்றைய தலைமுறையினர். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் இதை வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்ல வேண்டியதன் காரணம் இதுதான். ஆலயத்தை, புனித தலத்தை எவ்வாறு நடத்த வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையாவது தெரிந்து கொள்ளுங்கள். இது அடிப்படை நாகரிகம். நான் பார்த்தேன், இறைவனை வணங்கிவிட்டேன், எனது எல்லா பாவங்களும் தீர்ந்துவிட்டன, எனக்கு எல்லா புண்ணியங்களும் வந்து சேர வேண்டும், எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என நினைத்துக் கொள்வது சரியல்ல. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேண்டுமானால் இருந்து கொள்ளுங்கள். சில கட்டுப்பாடுகள் நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டியது. காலணிகளை அடைந்து கொண்டே ஆலயத்தின் பிற பகுதிகளிலே நடமாடுவது, அவர்களை பொறுத்தவரை கால்களை காப்பாற்றுகிறார்கள், கலாச்சாரத்தை காப்பாற்றுவதில்லை. உங்களுக்கு அறிவியல் காரணம் வேண்டும், அதிலே அக்குபஞ்சர் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில பேர் சற்று யோசித்து காலணிகளை கழட்டுகிறார்கள், குடைகளை மடித்து வைக்கிறார்கள். இந்த காரணம் சொன்னால்தான் செய்வோம் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய அறியாமை. இறைவனின் முன்பு பணிந்திருங்கள். அச்சமே ஞானத்தின் ஆரம்பம், விவிலியம் சொல்கிறது.
அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அல்லாஹ் என்னும் பதத்தை விட்டுவிட்டு இறைவன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் இறைவனிடம் அஞ்ச வேண்டும், அடிபணிய வேண்டும்? நமது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இத்தனை விதமான விரத முறைகள், வழிபாட்டு முறைகள், அதற்குரிய கட்டுப்பாடுகள் ஏன் விதித்தார்கள்? நாம் அவற்றை ஒரு சிறிதும் அனுபவித்து பார்த்ததில்லை. மிக எளிமையாக கடந்து விடுகிறோம் அல்லவா? எல்லா ஆலயங்களிலும் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அவர்களுக்கு ஆலயங்கள் அந்த மூல விக்கிரகத்தை கண்டுவிட்டால் போதுமானது, ஆலயத்தின் எந்த விதிமுறைகளையும் மதிக்க வேண்டியதில்லை எனும் முறையிலே வேடிக்கையும் சிரிப்பும் எக்காலமுமாக அவர்கள் வீணடிக்கிறார்கள். நமது இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் அவர்கள் தலைகுனிய வைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிகின்றதா? வசைப்பாடுவதற்காக இந்த வலைப்பதிவை தொடங்கவில்லை நண்பர்களே. நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள். உங்களிடம் அன்பு காட்டுவது என்பது வெறும் செல்லம் தருவதல்ல, உங்களை சரியான வழியில் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் நாம் வழிபடச் செல்வது அன்னை காளியை அல்லவா? காளி சுத்த ஞானத்தின் வெளிப்பாடு. அன்னை ஆசைகள் ஓய்ந்து போன, அட்டகாசங்கள் மறைந்து போன மயானத்தில் ஆடுபவள். எங்கள் ஸ்தாபகர்கள் கூறுவார்கள், ஞானம் வேண்டுமா, உனது உள்ளத்தை ஒரு மயானத்தைப் போல் அமைத்துக்கொள் என்று கூறுவார்கள். சற்று அச்சுறுத்தும் வார்த்தைகள் போல் தோன்றுகிறது. பயப்பட வேண்டாம். ஓ, நான் இல்லறத்தை துறந்துவிட வேண்டுமோ, நாம் இருக்கும் பணிகளை எல்லாம் விட்டுவிட வேண்டுமோ, அல்லது நான் பின்பற்றும் மதத்தை கூட துறந்துவிட வேண்டுமோ, அல்லது எனது நாட்டையே மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, என்னுடைய முடியை திறக்க வேண்டுமோ? அப்படியெல்லாம் அல்ல. ஞான பக்குவத்தின் ஒரு தன்மை அது. மகாயுக காளி காமந்திகாதேவி அன்னையின் வழி பெரிய வழி, அது அகன்ற வழி. எந்த வழியில் நுழைந்தாலும் அன்னையின் அருள் தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆனால் மனக்கட்டுப்பாடு, அந்த அடக்கம் நமக்கு நிச்சயமாக தேவைப்படக்கூடிய விஷயம். அதை தெரிந்து கொண்டால்தான் பார்க்கக்கூடிய மூர்த்தி நமக்கு சிறிதாக தோன்றினாலும் அதன் கீர்த்தி பெரிதாக விளங்கும். ஏதோ உங்களுக்கு அந்த கீர்த்தியை உட்புகுத்துவதற்காக, திணிப்பதற்காக நான் செய்யக்கூடிய வார்த்தைகள் அல்ல அவை. இந்த முன் சொன்ன 2 பதிவுகளையும் இந்த பதிவோடு சேர்த்து தாங்கள் சிந்தித்து பாருங்கள். அதன் பிறகு நமது மலையை பார்க்கக்கூடிய உங்களுடைய கண்ணோட்டத்தில் சிறு மாறுதல்கள் ஏற்படும். அதைத்தான் நானும் விரும்புகிறேன். எனது அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், நல்ல வழியிலே சிறந்த ஆத்மானுபூதியை எங்களைப் போலவே நீங்களும் அடைய வேண்டும் எனும் ஆவலில் தான் இந்த பதிவை 2வது தரமும் வெளியிடுகிறேன். நன்றி. மகாயுகம் 736 அலைவரிசையை பகிர்ந்து கொள்வதற்கு, ஷேர் செய்வதற்கு மிகவும் நன்றி. ஓம் காளி, ஜெய் காளி.